திமுக அரசால் தேமுதிக பிரச்சாரத்திற்கு நிறைய இடையூறுகள் கொடுக்கப்படுகிறது என்று பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அரசால் தேமுதிக பிரச்சாரத்துக்கு நிறைய இடையூறுகள் கொடுக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது உயர்மின் கம்பங்களில் திடீரென விளக்கை அணைத்து விடுவார்கள். இதுபோன்ற நிறைய பிரச்சினைகளை தாண்டிதான் விஜயகாந்த் கட்சியை வளர்த்தார் என்று கூறினார். நாங்கள் அரசை நம்பி பிரச்சாரம் மேற்கொள்வதில்லை. எங்கள் வாகனத்திலேயே கேமரா, லைட், மைக் என அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து வைத்துள்ளோம் என்று கூறியுள்ளார். அதான் இப்போ ஒரு பெரிய கம்பத்தில் லைட்ஸ் இருக்குல்ல, மொத்தம் ஆஃப் பண்ணிடுறாங்க. வழி நடுக்க லைட்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. நிறைய பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் மீறி தான் இன்னைக்கு தலைவர் கேப்டன் இந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நேற்று இல்லைங்க, அதைத்தான் இப்போ சொன்னேன். 20 வருஷமாக அப்படி தான் இந்த கட்சி வளர்த்து கொண்டு வரும். ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் வரோம். அதனால் நாங்கள் கவர்மெண்ட்டை நம்பியே போகிறது இல்லையா. எங்கள் வண்டியிலேயே லைட்டு, கேமரா, மைக்கு எல்லாம் செட்டப்போடு தான் போகிறோம். அவங்க லைட்டை போட்டாலும் சரி, போடாட்டியும் சரி, எங்கள் பயணம் தொடரும்.